வணக்கம். இந்த பொசிஷன் கர்வானா விசஸ் அலிரேஸ் ஆடின கேம். ஓகே, இந்த பொசிஷன் எப்படி அரைவ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து குயின் அண்ட் G5 கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கு குயின் அண்ட் G5, பிஷப் H6, இப்போ H4க்கு பிஷப் E6. ஸோ இப்படி தான் இந்த பொசிஷன் வந்தது. இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒயிட்டுக்கு ஒரு 3 to 5 minutes யோசிங்க. ஒயிட் டு பிளே. ஓகே, பிளாக்கோட லாஸ்ட் மூவ் பிஷப் E6 வந்து அவ்வளோ சரி கிடையாது. பிகாஸ் பிஷப் E6க்கு வந்து பிஷப் அண்ட் E6, எஃப் அண்ட் E6. இப்போ ஒயிட்டோட மெயினான மூவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா E5. ஸோ E5க்கு வந்து இப்போ பிளாக் வந்து நைட் அண்ட் E5 கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் F4னு வருது. F4 வச்சதுனால இப்போ அந்த பின் இன்னும் கண்டினியூ ஆகலை. ஸோ இப்போ குயினை மூவ் பண்ணிட முடியும். ஸோ குயினை கேப்சர் பண்ணி தான் ஆகணும் பிஷப் அண்ட் G5. இதுக்கு வந்து ஹெச்னு G5 கேப்சர் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து பிளாக்கோட ரெண்டு நைட்டுமே ஹேங்கிங்கில் இருக்கிறதுனால பிளாக் வந்து ஒரு பீஸை லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ E5க்கு D takes E5. இதுக்கு வந்து குயின் அண்ட் H6 அண்டு ரூக் அண்ட் H6, நைட் C5. நைட் C5 வச்சதுக்கப்புறம் பிளாக்கோட பான்சஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறதுனால ஒயிட்டுக்கு இந்த பொசிஷன் பெட்டராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேமை விளையாடி கரோனா ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் பிஷப் அண்ட் E6 அண்ட் எஃப் அண்ட் E6 அப்புறம் இந்த E5 மூவ் கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.